Hello friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி டேஸ்டியான சட்னி மட்டும் இல்ல, ஹெல்த்தியான சட்னி கூட. ஏன்னா இதுல மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தான் நம்ம செய்ய போறோம். இட்லி தோசையோட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி. சாதாரணமா 2 இட்லி சாப்பிடுறவங்க கூட இந்த சட்னி இருந்ததுன்னா 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் இந்த சட்னி. இப்ப வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் லேசா சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசா சூடாய் வரும்போது இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும்போது இதுல ஒரு 4 பல்லு பூண்டு, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை இதுல சேர்த்துக்கலாம். 3ல இருந்து 4 பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம 3/4 கப் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்ப இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை. இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், நம்ம லேசா வதக்கினா போதும். மல்லி இலை லேசா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.